தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் தொனி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இறையியலை கற்று வருகிறோம். சேனைகளின் கர்த்தர் என்கிற பொருளில் கற்க ஆரம்பித்தோம். அவருடைய சேனையிலே ஒன்று தேவதூதர்கள். தேவதூதர்களை பற்றி கடந்த வகுப்பிலே சில காரியங்களை கற்றோம். அதனுடைய தொடர்ச்சி, தேவதூதர்கள் யுத்தம் செய்யக்கூடியவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. ஆக தூதர்கள், தேவதூதர்கள் யுத்த வீரர்கள், யுத்தம் பண்ணக்கூடியவர்கள், குறிப்பாக ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யக்கூடியவர்கள். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பொல்லாத ஆவிகளின் சேனை அது எங்கே இருக்குது? வான மண்டலங்களில் இருக்கு. தேவைப்படும் போது தூதர்கள் அந்த பிசாசின் சேனைகளோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். சபை காலம், இப்போதைய காலம் சபை காலம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் அது உபத்திரவ காலத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவம். இது சபை காலம் அல்ல. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுவிடும். சிலர் அதை விசுவாசிப்பதில்லை, ஆனால் நான் அதை விசுவாசிக்கிறேன். சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் சபைக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எபேசியர் 6 அதானே, சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். அந்தகார லோகாதிபதிகளோடு, துரைத்தனங்களோடு, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் என்றால் அந்த இடத்துல யுத்தத்தை குறிக்கிறது. வசனம் என்கிற பட்டயம், விசுவாசம் என்கிற கேடயம், ரட்சணியம் என்கிற தலைச்சீரா, நீதி என்கிற மார்க்கவசம், சத்தியம் என்கிற அரைக்கச்சை, ஆயத்தம் என்கிற பாதரட்சை, ஆயுதங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எதிரி யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதற்கும், சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்கிறதற்கும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. லூக்கா 10:19. ஆண்டவர் சபை காலத்திலே யுத்தம் பண்ணக்கூடிய பொறுப்பை சபைக்கு கொடுத்து விட்டார். சபை காலத்திலே தேவதூதர்கள் யுத்தம் பண்ண மாட்டார்கள். யுத்தம் பண்ண மாட்டார்கள் என்றால் பிசாசோடு யுத்தம் பண்ண மாட்டார்கள். தேவைப்படும் போது மனிதர்களோடு யுத்தம் பண்ணுவார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் யுத்தம் பண்ணினார்கள். எதிர்காலத்தில், உபத்திரவ காலத்தில் தூதர்கள் பிசாசின் சேனையோடு யுத்தம் பண்ணுவார்கள் என்று நாம் வெளிப்படுத்தல் 12 படித்தோம். கடந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் பிசாசோடு யுத்தம் பண்ணி இருக்கிறாங்க. தானியேலுடைய புஸ்தகத்தில் அதை பார்க்கிறோம். தானியேலுக்கு ஜெபத்திற்கான பதில் அனுப்பப்பட்ட போது அதை 21 நாள் அந்த பதிலை பிசாசு தடுத்து நிறுத்தி வைத்தான். ஒரே நாளில், அதே நாளில் கர்த்தர் பதிலை அனுப்பினார். தூதன் மூலமாய் பதிலை அனுப்பினார். 20ஆம் வசனம் தானியேல் 10ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது அவன், நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் இன்னதென்று உனக்கு தெரியாதா? இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோடு யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன். இந்த இடத்துல பெர்சியாவின் பிரபு என்பது சாத்தானை குறிக்கிறது, பிசாசின் ஆவியை குறிக்கிறது. பெர்சிய பேரரசில் கிரியை செய்யக்கூடிய ஆவியை குறிக்கிறது. நான் திரும்பி போன பின்பு கிரேக்க தேசத்தின் அதிபதி வருவான். அடுத்த சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம். எதிர்காலத்தை குறித்து தூதன் சொல்கிறான். அந்த கிரேக்க தேசத்தில் கிரியை செய்யக்கூடிய ஆவியும் போராடும்.
21 தானியேல் 10 சத்திய எழுத்தில் கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறு ஒருவரும் இல்லை. மிகாவேல் தலைமையில் உள்ள படை, யுத்தம் பண்ணுற படைக்கு மிகாவேல் தான் தலைவன். அதே போல் அதே அதிகாரத்தில் 13 பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். தேவதூதன் சொல்கிறான், நீ ஜெபம் பண்ண அன்னைக்கே ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. நான் பதிலை என்கிட்ட கொடுத்து விட்டாரு. வர வழியில் பிசாசு 21 நாள் என்னை போக விடாமல் தடுத்துட்டான். அப்புறம் மிகாவேல் வந்து உதவி செஞ்சு அவனை அகற்றி என்னை அனுப்பி வைத்தான் என்று சொல்கிறான். தேவதூதர்களும் பிசாசும் மோதின சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டில் தானியேல் காலத்தில் உண்டு. எதிர்காலத்தில் மோத போகிற தூதர்களும் பிசாசும் மோத போகிற சம்பவம் எதிர்காலத்தில் உபத்திரவ காலத்தில் உண்டு. அதான் வெளிப்படுத்தல் 12 பார்த்தோம். மோசே காலத்தில் அப்படி ஒரு மோதல் பிசாசுக்கும் தூதர்களுக்கும் வந்திருக்கு. யூதாவினுடைய புஸ்தகம் 9ஆம் வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய என்னுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். மோசே மரித்து விட்டான். ஆண்டவர் அவனுடைய சடலத்தை ஆண்டவரே அடக்கம் பண்ணினார். ஜனங்களிடத்தில் காட்டலை. இப்படி ஒரு கருத்து உண்டு, ஒருவேளை அவனுடைய சடலத்தை இந்த செயின்ட் சேவியர் சடலம் மாதிரி ஆக்கினாலும் ஆக்கி வச்சாலும் வச்சிருவாங்க, இல்லை லெனினுடைய சடலத்தை வச்சிருக்கிற மாதிரி வச்சாலும் வச்சிருவாங்க, பதப்படுத்தி வச்சிருவாங்க, அல்லது அவனுடைய சமாதியை அவனுடைய கல்லறையை கோயிலாக்கினாலும் ஆக்கிடுவாங்க. இன்னொரு மார்க்கத்தில் அந்த பழக்கம் இருக்குது. அரபு தேசத்துலேருந்து வந்த இன்னொரு மார்க்கம். அதில் மத தலைவர்களுடைய கல்லறையை வணங்கக்கூடிய, அங்கே போய் பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் ஒருவேளை மோசேயின் சடலத்தை அவர் ஜனங்களுக்கு காட்டாமல் அவரே அடக்கம் பண்ணினார். கல்லறை கூட ரகசிய, மோசே கல்லறை எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த சந்தர்ப்பத்தில் பிசாசு வந்து தர்க்கம் பண்ணான். என்ன தர்க்கம் பண்ணான்னு தெரியல. ஒருவேளை அதெல்லாம் கூடாது, ஆண்டவர் அடக்கம் பண்ணக்கூடாது, ஜனங்கள்கிட்ட மனைவி பிள்ளைகள்கிட்டயா சடலத்தை காட்டணும், தர்க்கம் பண்ணான். இப்போ இன்றைக்கு அல்லது நேற்று செய்தித்தாளிலே வந்த செய்தி, இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் தான். இங்கே இருக்கிற ஒருத்தர் துபாயில் தொழில் நடத்துகிறார். இங்கேருந்து ஒரு வாலிபன் அந்த தொழிலில் வேலை செய்ய போனான். இது பல வருஷங்களுக்கு முன்பு. கோவிட் நேரத்தில் கோவிட் வந்து அவன் இறந்து போயிட்டான். அங்கேயே அவனுடைய உடலை அடக்கம் பண்ணி விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவங்க அப்பா, இறந்து போனவனுடைய அப்பா இந்த தொழில் நடத்துகிறவர்கிட்ட வந்து சண்டை போட்டார். என்னுடைய மகனுடைய உடலை அனுப்பி வைங்க. கோவிட் நேரம் எப்படி அனுப்ப முடியும்? அதை அவர் புரிஞ்சுக்கிடலை. அதனால் ஒரு கோபம், தொழில் நடத்துகிறவர் மேலே கோபம், மகனுடைய உடலை இங்கே அனுப்பாமல் அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாருன்னு ஒரு கோபம். அந்த கோபத்தை கசப்பாக மாறி பகையாக மாறி 2 நாட்களுக்கு முன்பதாக இறந்து போன வாலிபனுடைய தகப்பனார்
தொழில் நடத்துகிறவரை வெட்டி கொண்டுட்டார். இது ஒரு பரபரப்பான செய்தி. இந்த மாதிரி ஏதாவது குட்டி கலட்டா பண்ணியிருப்பான் சாத்தான். அப்போ மிகாவேல் தான் அவனை கடிந்து கொண்டான். ஆக கடந்த காலத்தில் சாத்தானுடைய தூதர்களோடு யுத்தம் பண்ணுகிற பொறுப்பு தூதர்களுக்கு இருந்தது. சபை இருக்கிறதுனால இப்போ சபை அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறது. சபைக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபத்திரவ காலத்தில் அநேக யூதர்கள் தான் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. சாத்தானை ஜெயிக்கிற அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. புறஜாதியாரும் ரட்சிக்கப்படுவாங்க உபத்திரவ காலத்தில், அவங்களுக்கும் சாத்தானை ஜெயிக்கிற அதிகாரம் கிடையாது. அப்போ தேவதூதர்களிடத்தில் அந்த பொறுப்பு கொடுக்கப்படும். தேவதூதர்கள் தான் சாத்தானோடு யுத்தம் பண்ணணும், பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் பண்ணணும். அதனால இப்போதைக்கு இந்த காலத்தில் தூதர்கள் பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் பண்ண மாட்டாங்க. கத்தோலிக்கர்களுடைய வீட்டு வாசலில் ஒரு படம் இருக்கும். மிகாவேல் தூதன் ஒரு பெரிய பாம்பை தன்னுடைய ஈட்டியினால் குத்தி கொள்வது போல ஒரு படம் இருக்கும். குதிரை மேலே உட்கார்ந்து மிகாவேல் தூதன் ஒரு பெரிய சர்ப்பத்தை கொள்கிற மாதிரி ஒரு படம் மாட்டி வச்சுருப்பாங்க. அது கடந்த காலத்துக்கு வேண்டுமானால் பொருந்தலாம், எதிர்காலத்துக்கும் பொருந்தலாம். தற்காலத்துக்கு அது பொருந்தாது. சபையின் காலம். சபையின் கையில் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டார், பொறுப்பை கொடுத்து விட்டார். ஆனால் தூதர்கள் இப்போது மனிதர்களோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். அது நமக்கு நன்றாக தெரியும். அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் நாம் படிக்கிறோம் எப்படி ஏரோது அரசனை தேவதூதன் அடித்து அவனை தண்டித்தான் என்று நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 12:23 அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். ஏரோது ராஜா யாக்கோபை கொலை செய்கிறான். பேதுருவையும் கொலை செய்ய முன்னேற்பாடாக சிறையில் பிடித்து போடுகிறான். தேவதூதன் போய் பேதுருவை சிறையிலிருந்து விடுவித்து கொண்டு வருகிறான். அதன் பிறகு வேற ஒரு தப்பு. ஜனங்கள்லாம் அந்த ஏரோத கடவுள்னு சொல்கிறாங்க. அதை அவன் மறுக்கலை, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தலை. நான் மனுஷன்தான், அவர் தான் ஏன் கடவுள்னு சொல்லலை. மகிமையை செலுத்தாததுனால தூதன் வந்து அவனை அடித்து புழுத்து செத்தான்னு போட்டிருக்கு. இதுவும் ஒரு விதத்தில் மனிதரோடு யுத்தம் பண்ணுவது தான். அசிரியர்கள் வந்து யூதர்களுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்தபோது ஆண்டவரை நோக்கி ராஜா கூப்பிட்டான். ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை தான் அனுப்பினார். 1,85,000 அசிரிய படை வீரர்களை ஒரே ஒரு தேவதூதன் கொண்டு போட்டான். திரும்பி ஓடி போயிட்டாங்க எல்லாரும். யூதா தப்புவிக்கப்பட்டது. அதனால தேவதூதர்கள் தற்காலத்தில் சபை காலத்தில் அவர்கள் மனிதர்களோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவைப்படும் போது, கர்த்தரை அனுப்பும்போது, கர்த்தரை அனுமதிக்கும் போது மனிதர்களோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த குறிப்பு, அவர்கள் பணிவிடை செய்கின்றனர். எபிரேயர் 1:16 வாசிக்கிறோம். அவர்கள் பணிவிடை செய்கின்றனர். 1:14 ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? பணிவிடை ஆவிகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிற பணிவிடை ஆவிகள்.
எப்படி பணிவிடைனா புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். விமானத்தில் போனவங்களுக்கு அது புரியும். இப்போ தான் விமானம் வந்து நடுத்தர வர்க்கத்துக்கான ஒரு பயணம் ஆயிடுச்சே. நானே பல தடவை விமானத்தில் போயிட்டேன். தூர இடங்களுக்கு விமானத்தில் தான் போகிறேன். அந்த அளவுக்கு அது சாதாரணம் ஆயிடுச்சு. விமான பணிப்பெண்கள் இருப்பாங்க, படித்தவங்களாக இருப்பாங்க, ஓரளவுக்கு அவங்க அழகான தோற்றமுடையவர்களாக இருக்கணும். அவங்க 2 மொழியாவது பேசணும். ஆங்கிலமும் இன்னொரு மொழியும் கண்டிப்பாக பேசணும். ஆங்கிலம் கண்டிப்பாக பேசணும், இன்னொரு மொழி கண்டிப்பாக பேசணும். ஹிந்தியோ அல்லது வேறொரு மொழியோ அவங்க பேசுகிறவர்களாக இருக்கணும். அவ்வளவாக அவர்கள் பணிவிடை செய்வார்கள். விமானத்தில் போகாதவர்களுக்காக நான் கொஞ்சம் சொல்கிறேன். அவங்க நம்ம விமானத்துக்குள்ளே நுழையும் போது கைகூப்பி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சீட்டு பெல்ட் போடும்படி சொல்லுவாங்க. சீட்டு போட்டு போடாதவர்களை சீட்டு போட்டு போட சொல்லுவாங்க. அந்த விமான இருக்கையை கொஞ்சம் சாய்த்து கொள்ளலாம். ஏறும்போது இறங்கும்போது அப்படி சாய்க்கக்கூடாது. நேரான நிலையில் தான் இருக்கணும். அதனால் சீட்டு வந்து யாராவது சாய்ச்சிருந்தால் அதை நிமித்த சொல்லுவாங்க, நிமித்தி விடுவாங்க. ஏறும்போதும் இறங்கும் போதும் விமானத்தினுடைய ஜன்னலை மூடக்கூடாது. ஜன்னல் மூடி இருந்தால் திறந்து விட சொல்லுவாங்க. நம்முடைய லக்கேஜ், ஹேண்டு லக்கேஜை மேலே சீட்டுக்கு மேலே ஒரு பரன் மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு மூடி இருக்கும், அதுக்குள்ளே வைக்கணும். பெரிய பையை, பெரிய பெட்டியை அதில் தான் வைக்கணும். சின்ன பைகளை கையில் வச்சுக்கலாம். சில நேரம் இடம் இருக்காது, சில நேரம் ஒழுங்கு இல்லாமல் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஒழுங்குபடுத்துவாங்க. இடம் இல்லாதவர்களுக்கு இடம் உண்டாக்கி அந்த பெட்டியை, பையை உள்ளே வச்சு அதை பூட்டுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொடுப்பாங்க. பெல் அடித்தோம்னா வந்து என்ன வேணும்னு கேட்டு தண்ணி கேட்டால் தண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் உணவு, நாம் முதலையே உணவு ஆர்டர் பண்ணியிருந்தால் உணவை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதுக்கப்புறம் குப்பையை சேகரிக்க வருவாங்க. படித்தவங்க ஒருவேளை அந்த விமானத்தில் பயணம் செய்கிற 1-2 பேரை விட கூட அவங்க அதிகம் சம்பளம் வாங்கலாம். ஒரு நாளைக்கு சில பல பட்டணங்களுக்கு பறக்கிறவர்கள், சில நேரம் சில பல நாடுகளுக்கு கூட பறக்கிறாங்க. அவங்க சர்வதேசமானன்னா ஒரு நாளைக்கு 2 நாட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க கையில் ஒரு குப்பை பையை தூக்கிட்டு வருவாங்க. கேட்பாங்க, அந்த சாப்பிட்டது, தண்ணி குடித்த பாட்டில், சாப்பிட்ட அந்த உணவினுடைய அந்த பார்சல், அந்த பேக்கு, இந்த குப்பையெல்லாம் அவங்க ஒரு பையை பிடிச்சிட்டு வருவாங்க. நம்ம அதில் போடணும். குப்பை இருந்தால் போடுங்கன்னு சொல்லுவாங்க. திரும்பி இறங்கும் போதும் உதவி செய்வாங்க, போகும்போது போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இது இதான் ஒரு செய்யப்படுகிற பணிவிடை. அதனால் இந்த மாதிரி தான் தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? பணிவிடை செய்கிறார்கள். அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி, தேவ பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யும்படி நாம் பார்க்குறோம். அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் பார்க்கிறோம். பிலிப்பு மந்திரிக்கு ஊழியம் செய்யும்படி கட்டளை பெற்றான். ஓடி போகிறான். வனாந்தர பாதையில், வெயிலில், சூட்டில், புழுதியில் ஓடி போகிறான். போகும்போது ஓடி போகிறான். திரும்பி வரும்போது அவனை 39ஆம் வசனம் அப்போஸ்தலர் 8 ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். இங்கே ஒரு ஆவியானவர் மூலமாக ஆவியானவர் அவனை எடுத்துக்கொண்டு திரும்பி வரும்போது ஆவியானவரே அவனை தூக்கி கொண்டு வந்து விட்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. அதுபோல் தேவதூதர்களும் செய்வாங்க.
கூட்டி சேர்ப்பாங்க. இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வரும்போது தூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்ப்பாங்க. மத்தேயு 24:31 வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார்கள். பகிரங்கமாக வரும்போது, ரகசிய வருகையின் போது அல்ல. இயேசு பகிரங்கமாய் ராஜாதி ராஜா வரும்போது இஸ்ரவேல் மக்கள் உலகம் முழுச சதறி இருப்பாங்க. ஏன்னா அந்தி கிறிஸ்துவனுடைய உபத்திரவம் தாங்க முடியாமல் உலகம் முழுதும் சதறி இருப்பாங்க. கிறிஸ்து வரும்போது, ராஜாதி ராஜாவாக வரும்போது தூதர்களை அனுப்பி அவர்களையெல்லாம் கூட்டி சேர்ப்பார். இன்னைக்கு ஒரு 2 கோடி பேர் இருக்காங்க யூதர்கள். 2 கோடி பேரை விமானம் அனுப்பி கொண்டு வரதா இருந்தால் எத்தனை விமானம்? லட்சக்கணக்கான விமானம் வேணும். லட்சக்கணக்கான முறை விமானம் அவங்கள ஏற்றிட்டு வரணும். ஒரு விமானத்தில் 300 பேர்னு வச்சுக்கிடுவோமே, கணக்கு போட்டு பாருங்க. 2 கோடியை 300 வகுத்து பாருங்க. லட்சக்கணக்கான முறை அவங்கள போய் கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கும். இது நடக்காத காரியம். இப்போ இந்தியாவில், வடகிழக்கு இந்தியாவில் யூதர்கள் இருக்காங்க அப்படின்றத இஸ்ரேலிய அரசாங்கம் அறிஞ்சு அவர்களை இஸ்ரேலுக்கு கொண்டு போகிறதுக்கு இஸ்ரேல் நாடும் இந்திய நாடும் இப்போ பேச்சுவார்த்தை நடத்துது. நாங்கள் கொண்டு போயிடுறோம் அப்படின்றாங்க அவங்க. அதனால் விமானத்தில் கொண்டு போவாங்க. பல விமானங்கள் பல தடவை ஆளுக்கு ஏற்ற மாதிரி விமானங்களின் எண்ணிக்கை இருக்கும். ஆளுக்கு ஏற்ற மாதிரி, எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி அத்தனை தடவை விமானம் வந்து பயணம் செய்து அவர்களை அழைத்து செல்லும். தேவதூதர்கள் போய் எல்லாரையும் ஒரு விமானத்தை போல ஒரு வாகனமாக மாறி அவர்களை சுமந்து கொண்டு வருவார்கள். ஒரு 2 கோடி பேர்னா ஆண்டவர் ஒருவேளை 2 கோடி தூதர்களை அனுப்பலாம். ஒரு நிமிஷத்தில் 2 கோடி தூதர்கள் போய் 2 கோடி பேரையும் கொண்டு வந்துடலாம். அல்லது ஆண்டவர் ஒரு தூதன் லட்சக்கணக்கான பேரை கூட கொண்டு வர முடியும். ஏன்னா ஒரு தூதன் 1,85,000 பேரை சங்கரிக்க முடியும் போது, 1,85,000 பேரை கொல்வதற்கு முடியும் போது ஒரு தூதனால் எல்லாரையும் சுமந்து கொண்டு வர முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் ஒரு நாட்டுக்கு ஒரு தூதனை அனுப்பலாம். அங்கே இருக்கிறவங்களாம் தான் தூதன் சுமந்து கொண்டு வரலாம். ஆனால் அவர்கள் தான் கூட்டி சேர்ப்பார்கள். தேவதூதர்கள் தான் கூட்டி சேர்ப்பார்கள். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் பலவீனப்பட்ட போது தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து களைப்போடு இருந்தபோது தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். நம்மை பலப்படுத்துகிறார்கள். யாராவது நம்ம சோர்வாக களைப்பாக இருந்தால் நமக்கு யாராவது வந்து உதவி செய்கிறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குறாங்க, கை காலை பிடிச்சி விட்றாங்க. தலை வலிச்சதுன்னா தைலம் போட்டு தலையை பிடிச்சி விட்றாங்க. கால் வலிச்சதுன்னா எண்ணெய் போட்டு காலை பிடிச்சி விட்றாங்க. இது ஒரு பணிவிட. நமக்கு வேண்டப்பட்டவங்க நமக்கு செய்கிற பணிவிட, உதவி. தேவதூதர்கள் அதை செய்ய முடியும். எலியா காட்டில் போய் செடியின் கீழே படுத்து போதும் நான் செத்து போகிறேன்னு ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் தூதன் கொண்டு வந்தான். காட்டில் எந்த ஒரு சர்வீஸும் கிடையாது. எந்த ஒரு ஸ்விக்கியோ அல்லது வேற எந்த ஆன்லைன் டெலிவரி கிடையாது. காட்டுக்கு எவனும் வரமாட்டான். நான் இருக்கிற ஊர்லேயே அது கிடையாது. சாயர்புரம் என்கிற ஊரில் நான் வசிக்கிறேன், தூத்துக்குடி விமான நிலையம் பக்கத்தில். அங்கேயே ஆன்லைனில் ஃபுட் டெலிவரி கிடையாது. அப்போ எலியா இருந்த காட்டில் அந்த காலத்தில் ஏது? தூதர்கள் தான். அவங்க தான் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க. 2 தடவை வந்து அப்பத்தை கொடுத்தான்.
பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நீர் சேனைகளின் கர்த்தர். உம்முடைய சேனைகளிலே ஒரு தரப்பு தூதர்கள் தான் உம்முடைய சேனையாக இருக்கிறார்கள். அவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே பிசாசோடு யுத்தம் பண்ணினார்கள். எதிர்காலத்தில் உபத்திரவ காலத்தில் பிசாசோடு யுத்தம் பண்ணுவார்கள். ஆண்டவரே, இப்போது பிசாசோடு யுத்தம் பண்ணி அவனை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை பொறுப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் மனிதர்களோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். ஒரு தூதன் 1,85,000 அசிரிய போர் வீரர்களை கொன்றான். அதே போல ஆண்டவரே, ஏரோத தூதன் அடித்த போது அவன் புழுப்புழுத்து செத்தான், ஏரோத அரசன். ஆகவே நீர் சேனைகளோடும் அரசர்களோடும் தூதர்களை அனுப்பி யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர். அதற்காக ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, அவர்கள் பணிவிடை செய்கிறார்கள். பணிவிடை ஆவிகள் எங்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களாக தூதர்களை நீர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரயாணத்தில் எங்களுக்கு பணிவிடை செய்ய, நாங்கள் பலவீனப்பட்டு களைத்து போகும்போது எங்களுக்கு பணிவிடை செய்ய தூதர்களை நீர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.